பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் சுவாமி. ஒரு மகிமையின் மேகமாய் ஆவியானவர் நீர் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஹெவன்லி வொர்ஷிப் மூலமாக எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும் தகப்பனே. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தால் ஒவ்வொரையும் நிரப்புங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இசப்பா உடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளட்டும். ஏதோ ஆண்டவரை வேடிக்கையாய் பார்ப்பதாய் அல்ல சுவாமி. ஒவ்வொரு ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே அப்பா உமக்கு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே அவர்கள் பார்க்க ஆண்டவரே அவங்களுடைய உள்ளத்துல நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதே போல நம்முடைய பாவங்களை மறைக்காமல் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிடும்போது அவர் நமக்காக இறங்கி நம்மை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையில நம்முடைய பாவங்களுடைய சமூகத்துல அறிக்கையிடுவோம். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாமளும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதே பரிசுத்தம் நமக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை அவர் கழுவணும். அவருடைய ரத்தம் தான் நம்மளை கழுவ முடியும். ஒரு விசை திரும்படியும் பாடுவோமா?
ஆவியானவரே உடைய சமூகத்துல வந்து இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரையும் நீங்க பாருங்க இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா, தன்னுடைய பாவங்கள்ல இருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிற ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா. ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுப்பா, ஆண்டவரே நீங்க உள்ளத்துல பேசுங்க, அவங்களுடைய பாவங்களை உணர்த்துங்க இயேசுப்பா. எல்லோரும் சொல்லுவோமா, அப்பா என்னுடைய பாவங்கள் மன்னிங்க இயேசுப்பான்னு சொல்லுங்க. அப்பா என்னுடைய பாவங்களை மன்னிங்க, உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மன்னிங்கன்னு ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்துல கெஞ்சுவோமா. அவருடைய சமூகத்துல கண்ணீரை வடிப்போமா. அவர் நமக்காக மனம் இறங்குவார். இந்த ஒரு ஆராதனை ஏதோ சும்மா வந்து ஆராதித்து போனோன்னு அல்ல, அர்ப்பணிப்பில்லாத ஆராதனை, வீணான ஆராதனை, ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆராதனையை நீங்க ஆண்டவருக்காக ஏறெடுப்பீங்களா? உங்களுடைய இருதயத்தை ஊற்றுவீங்களா? உங்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பாவை பாருங்க, அந்த கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின அந்த ரத்தத்தை பாருங்க, உங்களுக்காக பட்ட காயங்களை பாருங்க, உங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த தழும்புகளை பாருங்க, உங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வர அந்த கல்வாரி சிலுவையில சிந்தினதை உணருங்க. அந்த ரத்தத்தின் வலிகளை உணருங்க, அந்த காயத்தின் வலிகளை உணருங்க. அது உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம். அதை உணர்ந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க. ஒரு விசை அறிக்கையிடுங்க. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே, அரூபியே யுவேலையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. அரூபியே யுவேலையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தத்தை கேட்போமா. அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன். இந்த மனிதர்களுக்காக, மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இந்த பூமியில் வந்தார். நீங்க செய்த தவறுக்காகவும் நான் செய்த தவறுக்காகவும் இந்த பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டார். நீங்க அவர்கிட்ட பரிசுத்தத்தை கேளுங்க. இன்றைக்கு அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அவருடைய ரத்தம் இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்கும், அவங்களுடைய சிந்தனையை சுத்திகரிக்கும், உங்களுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சுத்திகரிக்கும். உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் கடந்து வரும். இயேசுவின் நாமத்தினால கேளுங்க. அப்பா, இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள ஒரு பரிசுத்தம் கடந்து வரட்டும்னு சொல்லுங்க. அவருடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி கதறுங்க. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகின்றேன்,
பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். ஆமென். இப்பொழுது ஆவியானவர் அவருடைய இரத்தத்தினால் அவங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் கழுவினார். இசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? இசப்பா உமக்கு நன்றி, இசப்பா உமக்கு நன்றி. அப்பா, அதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் நீங்க கழுவினதற்காக நன்றி. கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் இணைந்து இசப்பா கிட்ட நம்ம வாக்கு கொடுப்போமா? அப்பா, இனி நான் வாழ்கிற வாழ்க்கை சுவாமி உமக்காக வாழ்வேன் இசப்பா. இந்த உலகத்தின் பின்னாடி ஓட மாட்டேன், இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை நான் விழ மாட்டேன், உமையே பற்றி கொள்வேன். எனக்கு முன்பாக உடைய கல்வாரி சிலுவையை நிறுத்தி அதன் பின்பாக நான் வருவேன் சுவாமி. அப்பா, நீங்க தான் எனக்கு தஞ்சம், நீங்க தான் என்னுடைய கோட்டை சுவாமி. அப்பா, இனி நான் உண்மையே சேவிப்பேன், உங்களுடைய பின்னாடி நான் வருவேன்னு ஏசப்பா கிட்ட நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணுவோமா? என்னோடு கூட சேர்ந்து ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, வெறும் உதட்டின் வழியாய் அல்ல, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இந்த வார்த்தைகளை நாம பாடுவோம். ஏசப்பாவை பார்த்து சொல்லுவோமா? நீரே என் தஞ்சம் அப்பா, நீரே என்னுடைய கோட்டை, நீரே என்னுடைய இரட்சக சுவாமி, என்னை ரட்சிக்கிற ஒரே தேவன் நீர் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து நம்ம பாட போறோம். என்னோடு கூட இணைந்து ஒரு அர்ப்பணிப்புள்ள இருதயத்தோடு அவரை பார்த்து நாம் பாடுவோமா? ஏசப்பா ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்புள்ள இருதயத்தை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரும் நீங்க ஏசப்பா கிட்ட உங்களுடைய இருதயத்தை அர்ப்பணிங்க. அப்பா, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உமையே சேவிப்பேன், உமையே பின்பற்றுவேன், உமை மாத்திரம் நான் நேசிப்பேன் அப்பா. ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுவோமாம். ஆமென். இசப்பா, என்னோடு கூட சேர்ந்து அப்பா இந்த ஹெவன்லி வர்ஷிப் மூலமாய் ஆராதித்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா, நீங்க ஒவ்வொருவருடைய இருதயத்தை பாருங்க இசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்திருக்கிறாங்க அப்பா. உங்களுடைய உள்ளம் இதனால சந்தோஷப்படுகிறது நாங்கள் அறிகிறோம். நன்றி 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 இசப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய பிரசன்னத்தை அவங்க உணர்ந்ததற்காக நன்றி அப்பா. நீங்க அவங்களை சூழ்ந்து கொண்டதற்காக நன்றி அப்பா. அந்த ஆராதனை நடத்த எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டினதற்காக நன்றி நன்றி. மகிமையின் மேகமாய் நீர் இறங்கி வந்ததற்காக நன்றி அப்பா. உம்மையே துதிக்கிறோம் அப்பா. எங்களை மறைத்து நீர் வெளிப்பட்டதற்காக உமக்கு சோதரம் அப்பா. நீரே பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.